அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் முதல்வர், கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் 3,52,000 வாக்குகள் பெற்றார். ஆனால் சில துரோகிகளால் சூழ்ச்சியால் 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டார். இன்று 40 தொகுதியிலும் இந்த எடப்பாடி இருக்கிறாரு, அவர் டம்மி வேட்பாளர் போட்டு டிஎம்கவை ஜெயிக்க வச்சுக்காரு. இது மக்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த 40 பேர் ஜெயிச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. மத்தியில் என்னமோ மோடி ஐயா தான் ஆட்சி அமைக்கிறார், பிரதமர் ஆகிறாரு. இவர் அண்ணா திராவிட முன்னேற்றத்தை அழிக்கணுங்கிற ஒரு கங்காணத்தோடு தான் இன்றைக்கி எல்லா சூழ்ச்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு வந்தோடனே 3 நாளில் அந்த கொடநாடு கேஸ் எடுக்கிறேன்னு சொன்னார்ல ஸ்டாலின் ஐயா, ஏன் அதை எடுக்கலை? இன்னமும் எடுக்காத காரணம் என்ன? உங்களுக்குள்ள என்ன உறவு? இன்றைக்கி எந்த ஒரு தொகுதியிலையும் அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஜெயிக்கிற வேட்பாளரை போடவே இல்லை. எல்லாமே தோக்கிற வேட்பாளர் தான் போட்டிருக்காங்க. அது காரணம் என்ன? திமுக ஜெயிக்கணும், பாஜக வரக்கூடாது, திமுக ஜெயிச்சிடணும், இவங்களோட கேஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த காரணத்துக்காக தான் நீங்கள் அப்படி ஒரு வேட்பாளர் போட்டீங்க. சரி போட்டிங்க. இன்றைக்கி அந்த முனுசாமியெல்லாம் பேச வேண்டிய காரணம் என்ன? எங்கள் ஐயாவை பற்றி இங்கே உன்னை அம்மா கட்சி விட்டு தூக்கியிருந்தாங்க. உனக்கு பிச்சை போட்டதே எங்கள் ஓபிஎஸ் ஐயா தான். இங்கே உனக்கு பதவி வாங்கி எல்லாம் இருந்து எடப்பாடி அண்ணனை திட்டினேன். இங்கேருந்து திட்டிப்புட்டு நீ என்ன பண்ண? கொஞ்ச நாள் கழித்து அவர் கூப்பிட்டோன்னே அங்கே போயிட்டு இப்போ என்ன பண்ணுங்கிற? அங்கேருந்து இப்போ ஓபிஎஸ் ஐயா திட்டினுக்கிற. உனக்கு என்ன தான் பிரச்சனை? உன்னுடைய உறவு எல்லாமே டிஎம்கா கடன்டாக இருக்குது, எங்களுக்கு தெரியும். கள்ள உறவு வச்சுக்கிட்டு இன்றைக்கி கிரானட்டு குவாரி ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டிட்ட திருவள்ளூர் மாவட்டத்தில். நீ சாதா ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து உனக்கு இன்றைக்கி எப்படி இவ்வளோ வசதி வந்துச்சு? புரட்சித்தலைவர் அம்மா உருவாக்கின அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தானே நீ இவ்வளோ சம்பாதிச்சிருக்கிற. இந்த கட்சிகளை தானே நீ பல லிங்க்குகளை உருவாக்கி கொண்டு இன்றைக்கி ரெட்டலை அளிக்கணும்னு நீ திட்டம் போட்டிருக்கிற. நீ எல்லாம் எதுக்குப்பா ஐயாவை பற்றி பேசுகிற? உனக்கு என்ன தகுதி இருக்குது? உனக்கு கட்சி பிடிக்கல, ஒதுங்கிட்டு போ. நீ எதுக்காக ஓபிஎஸ் ஐயாவை திட்டுற? இந்த உதயகுமார் ஆகட்டும், இந்த ஜெயக்குமார் ஆகட்டும், எதுக்காக நீங்கள் ஐயாவை திட்டுறீங்க? உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது மூலம் ஐயா பற்றி பேசுகிறதுக்கு? உங்களெல்லாம் புரட்சித்தலைவர் அம்மா கை காட்டு போலியே. ஓபிஎஸ் ஐயாவை தானே கை காட்டிட்டு போனாங்க அம்மா. 3 முறை முதல்வர் பதவி கொடுத்து திருப்பி கொடுத்த பரதன் எங்கள் ஐயா. இன்றைக்கி சசிகலா அம்மா அந்த பதவியை கொடுத்தாங்களே, அம்மா ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தேன்னா திருப்பி ஒப்படைக்க வேண்டியதான். நல்லவங்களா இருந்தா ஏன் ஒப்படைக்கல நீங்கள்? என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? ஒரு தொண்டர்களுடைய குமுறல்களாம் உங்களுக்கெல்லாம் என்னான்னு தெரியலையா? நாங்கள்லாம் காலத்தை உழைச்சிட்டு இருப்போம். நீங்களாம் 10 தலைமுறை சொத்து சேர்த்து வச்சுட்டு இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு அழிக்கிறீங்க. அதை நாங்கள் விட்டுருவோமா? பார்த்துக்கிட்டு கம்முனே இருந்துருவோமா? ஐயா ஒரு ஒத்த சொல்லுக்காக பொறுமையாக சொன்னால தான் நாங்கள் எல்லாம் கம்முன்னு இருக்கிறோம். இல்லாட்டி நீங்களாம் தாங்கவே மாட்டீங்க. நாங்களாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆளாளுக்கு திட்டுறீங்க, ஆளாளுக்கு கேள்வி கேட்குறீங்க. என்ன நினைப்பு உங்களுக்கு மனசில்? நீங்களாம் கட்சி காப்பாற்றுறீங்களா? உங்களை பற்றிலாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது நினச்சிருக்கிறீங்களா? நீங்கள் யார் கூட உறவு வச்சுருக்கிறீங்க எங்களுக்கு தெரியாது நினச்சிருக்கிறீங்களா? நல்லவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு 10 இடத்துல ஜெயிச்சிக்க வேண்டியது தானே? போய் மக்கள்கிட்ட இப்போ ஐயா இருக்கிறனால தான் உங்களுக்கு ஓட்டு போச்சுன்னு சொன்னீங்க. இப்போ ஐயா பிரிச்சுட்டீங்க. கட்சி பிடிங்கி சின்னத்தை பிடிங்கி வேஸ்ட் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிரித்து விட்டீங்க. இப்போ நீங்கள் ஜெயிக்க வேண்டியதானே? ரெட்டலை உங்ககிட்ட தானே இருந்துச்சு, ஜெயிக்க வேண்டியதானே? ஏன் தோத்தீங்க? ஈரோட்டில் விட்டு கொடுத்தோம், தோத்தீங்க. திருப்பி அவர் கட்சியிலே இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி தரத்துனீங்க. ஏன் இப்போ ஜெயிக்க வேண்டியதானே? நீங்கள் ஏன் ஜெயிக்கல? அப்போ உங்களுடைய நோக்கம்லாம் என்ன? திமுக வளர்க்குறீங்களா? மக்களுக்கு தெரியாது நினச்சினுக்கிறேன். உங்கள் சூழ்ச்சியெல்லாம் என்ன காரணத்துக்காக இந்த வேலை பண்ணுக்கிறீங்க? காலத்துக்கு தொண்டெல்லாம் உழைச்சினே இருப்பான். நீங்கள்லாம் பெரிய பெரிய பதவியில் சம்பாரிச்சு இன்றைக்கி வச்சுக்கிட்டு கட்சி அழிக்கிறீங்க. விட்டுருவோமா நாங்களாம்? இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த புகழேந்தன் இந்த ஜேஜி இந்த பழனிசாமி நேற்று ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, கட்சி ஒன்று சேர்த்த போகிறோன்னு. இதைத்தானே ஐயாவும் சொல்லின்னுக்கிறார் அன்னையிலேருந்து. இதை ஐயா கூட இருந்து நீங்கள் பண்ணலாமே, ஏன்னா தனியாக போய் பண்ணுறீங்க? யாரோட சூழ்ச்சியில் நீங்கள் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. என்ன காரணம்னு இன்னும் எங்களுக்கு புரியல. இதை தானே ஐயாவும் கட்சி ஒன்றா ஒன்று தொண்டரெல்லாம் ஒன்று சேர்த்துனா ஐயாவும் தானே சொல்லின்னுக்கிறாரு. ஏற்கனவே கட்சி 4ஆக போய் கிடக்குது. இதில் நீங்கள் வேறு ஒரு தனித்து போய் பேட்டி கொடுக்குறீங்க. என்ன காரணம்? கொஞ்சமாக சிந்திச்சு பார்த்தீங்களா தலைவர்களோட நிலைமையெல்லாம்? தலைவருங்களை முதல்ல சிந்திக்க கொடுங்க. நீங்களே ஆளாளுக்கு மைக் பிடிச்சி பேசினா எப்படி? முதல்ல ஓபிஎஸ் ஐயாவையும் எடப்பாடி அண்ணனையும் தினகரனையும் சசிகலாமா பேச விடுங்க. அவங்க மேலே பேசி முடிவெடுக்க. அவங்க என்ன பதவி எடுத்துக்கணும், எப்படி கட்சி காப்பாற்றுறாங்கன்னு பாருங்கள். நீங்களாம் பேசாதீங்க. இப்போ இது ஆயிடுச்சல்ல, அவர் டெல்லி போயிருக்காரு, வந்தானே முடிவு எடுப்பார். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு தனிச்சு ஒரு பேட்டி கொடுக்குறீங்க. என்ன காரணம்? உங்கள் சொல்படி கேட்டு தானே ஐயா எல்லா வழியும் பண்ணார். இப்போ நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அதன் வழிப்புறம் தான் இப்போ உரிமை மீட்பு குழு ஆரம்பித்தார். நீங்கள் சொல்படி கேட்டு தான் அவர் எல்லாமே பண்ணார். நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ எல்லாத்தையும் அவர் கேட்டார். இப்போ என்ன காரணத்துக்காக நீங்கள் தனியாக இப்போ பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறீங்க?
நீங்கள் போட்ட மாவட்டத்தில் இப்போ நீங்கள் போட்ட நிர்வாகிகளை இப்போ நீங்கள் பிரிக்க போகிறீங்க. இல்லை உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஆ பார்க்குறவங்க என்ன பேசுவாங்க நினைக்கலையா? ஊர் 2 போட்டால் கூத்தாடி கொண்டாடி. இப்போ டிஎம்கேக்கார கை கொட்டி சுற்றின்னு இருக்கிறான் நம்மளை பார்த்து, தெரியுமா? அது உங்களுக்கு தெரியலையா? ஆ ஐயா என்ன எல்லாரும் தனித்து வாங்க, அண்ணா திராவிட மாடல் 2ஆக உடைக்கிற நான் சொன்னார். கட்சி ஒன்று படுத்தணும் தான் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது உங்கள் காலத்தில் விழுவலையா? இந்த எடப்பாடி என்ன கொஞ்சம் யோசித்து பார்க்கக்கூடாதா? கட்சி இப்படி போச்சே, 10 தோல்வியாச்சே, கொஞ்சமாக அந்த அண்ணன் நினச்சி பார்க்கக்கூடாதா? நானும் தாங்க குங்குமண்டலத்தில் பிறந்தேன். ஏன் உங்கள் தலைமை எனக்கு பிடிக்கல? ஆளுங்கட்சியாக பிறகு எனக்கு ஒரு மாவட்ட மகளிர் சிலை போட்டார் ஐயா, அதை ஏற்றுக்கிட்டாங்களா? ஃபஸ்ட்டு ஓபிஎஸ் அணின்னு ஒதுக்குறீங்க, இபிஎஸ் அணின்னு ஒதுக்குறீங்க. எதுக்கு ஒதுக்குறீங்க? எல்லாமே கட்சி தொண்டர் தானே, எல்லாமே கட்சி தானே வேலை செய்ய போகிறோம், எல்லாமே அம்மாவுக்கு தலைவர் தானே வேலை செய்ய போகிறோம். எதுக்கு பாகுபாடு பார்த்து பிரிக்கிறீங்க? என்ன காரணம் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் பொறுமையாக இருக்கிற வரைக்கும் இருந்துட்டோம். இனிமேல் உங்கள் பேச்செல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். ஒரு தொண்டர்கள் நான் எழுந்தோம்னா ஊடு பூந்து அப்புறம் வந்துடுவோம். நாங்கள் இல்லை இதுக்கு ஒரு முடிவு தரணுன்ட்டு நாங்கள் வந்து எங்கன்னா உட்கார வேண்டியது இருக்கோம். இனிமேல் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று கட்சி ஆஃபீஸோ இல்லை எங்கேயோ ஒரு பொது இடத்துல நாங்கள் உட்கார போகிறோம். எங்களுக்கு நீதி வேணும் இனிமேல். இப்படியே காலத்துக்கு நாங்கள் வந்து நீங்கள் பண்ணுற இதெல்லாம் நாங்கள் கேட்டுக்க முடியாது. ஆளாளுக்கு ஒரு பேச்சு பேசுகிறீங்க, ஆளாளுக்கு ஒரு திட்டம் போடுறீங்க. என்ன கதை இது? ஒன்று நீங்கள் தனிச்சு இருந்து நீங்கள் ஜெயிச்சு ஒரு 10 தொகுதி ஒரு 5 தொகுதி ஜெயிச்சிருந்தா கூட நாங்கள் எதுவும் பேசிருக்க மாட்டோம். சரி அவங்களோட தலைமை சரியாக இருக்குது, அவங்க வழியில் போகலான்னு கூட நாங்கள் நினச்சிருப்போம். ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்களா கட்சி காப்பாற்றுறதுக்கு? எதுக்காக இந்த மாதிரி திட்டமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? எதுக்காக கட்சி அளிக்கிறீங்க? ஒருபோதும் நீங்கள் கட்சிக்கு துரோகம் பண்ணிங்கன்னா தலைவராக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் உங்களை சும்மா விட மாட்டாங்க. நீங்கள் என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க செத்துட்டாங்க, அவங்க என்ன பண்ணப்பா தெய்வமாக இருந்து உங்களை அழிப்பாங்க.